வணக்கம். அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லை பாளையங்கோட்டை மேல கருங்குளம் வனவராகி அம்மன் கோவிலில் ஆனி மாத நவராத்திரி விழாவை முன்னிட்டு வராகி அம்மனுக்கு காய்கறிகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெல்லை பாளையங்கோட்டை மேலக்குளம் கிராமத்தில் தவயோக வனவராகி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆனி மாத நவராத்திரி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு நவராத்திரி விழாவை முன்னிட்டு வராகி அம்மனுக்கு காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீபாரணை பூஜைகளும் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விராலி மஞ்சள், நவதானியம், சந்தனம், குங்குமம், மஞ்சள் கயிறு உள்ளிட்ட பிரசாதமும் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை வனவராகி சமஸ்தான சிவாச்சாரியர் ராஜாமணி மற்றும் பக்தர்கள் வெகு விமர்சையாக செய்திருந்தனர். மேலும் மேலக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள தவயோக வனவராகி அம்மனை வணங்கினால் ஏற்படும் நன்மைகள் குறித்து சமஸ்தான சிவாச்சாரியர் ராஜாமணி அதிரடியான பேட்டி அளித்துள்ளார். அதை தற்பொழுது பார்க்கலாம். ராஜஸ்ரீ அஷ்டபுஜ தவயோக வனவராகி பெரும் கருணையால் உள்ளூர் பக்தர்கள் மற்றும் வெளியூர் பக்தர்கள் பெரும் கருணையால் எல்லா அன்பர்களாலும் இந்த ஆஷாட நவராத்திரி 4 ஆண்டு காலமாக நடந்து வருகிறது. நவராத்திரி இந்த சிறப்பு வாய்ந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி கார்காலம். அந்த காலத்தில் நாம் நினைத்ததெல்லாம் நடக்கிறதற்காக உணவு பயிர் நன்றாக இருக்க என்பதற்காகவும் மழை பெய்ய வேண்டும் என்பதற்காகவும் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இழைத்த காரியம் நடக்க என்பதற்காகவும் இந்த ஆஷாட நவராத்திரி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலயம் பழைய வாழ்ந்த ஆலயம். இந்த ஆலயம் சிறப்பு வாய்ந்த ஆலயம் மட்டுமல்லாது 3000 ஆண்டுக்கு முற்பட்டு இந்த இடத்தில் பஞ்சபாண்டர்கள் தவமிருந்து தான் இழந்த செல்வத்தெல்லாம் பெற்றதாக சான்றுகளும் வேதங்களும் கூறுகிறது. ஆகினால் தான் இந்த ஆலயம் இருக்கப்பட்டதுக்கு பேர் மேலக்குளம். மேன்மீதங்க மக்கள் மேலக்குளம். இந்த கோயில் தனியாக இருக்கும். இந்த கோயில் இருந்தால் 10 குளம் இருக்கும். அதனால் இந்த கோயில் இருந்தாச்சுன்னா அந்த பவுண்டரி முடியுது. அதனால கீழநத்தத்தில் கடைசி பவுண்டரி இந்த ஆலயம். ஆகினால் இங்கு தான் மனசில் என்ன நினைக்கிறீர்களோ நல்லதே நினச்சி பன்னீரில் மஞ்சளில் ஊறப்பட்டு தட்டி ஊறப்பட்டு இங்கே அரைச்சி அம்பாள் சாப்பிட்டு அதை பிரசாதமாக சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் என்ன நினைச்சு வந்தீங்களோ நினைக்க காரியம்னா ஜெயமாகும். பொதுவாக என்னுடைய ஆராய்ச்சி இல சம்பந்தப்பட்டது, கோர்ட்டு வழக்குகள், திருமண தடை, குழந்தை இல்லாது, நோய் உள்ளவர்கள் இதெல்லாம் வந்து சொல்லி பிரார்த்தனை பண்ணாச்சுன்னா காரியங்கள் கேட்கிறாங்க. கடந்த ஒரு 5 ஆண்டு காலம் கண்ணால் பார்த்துட்டு நல்லா நடந்துட்டு நவராத்திரி கலந்துங்க 3 நாள் நவராத்திரி விசேஷமான பூஜை இன்று வெற்றிக்காக வகைகள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த ஹோமம் காலராத்திரின்னு சொல்லக்கூடிய ஹோமமும் அதன் பிறகு லகுவாராகி துர்கா ஹோமம், லகுவாராகி ஹோமம், மகாகாளி காலராத்திரி ஹோமம் நடைபெற்றது. இது உலகத்தில் பகை இல்லாமல் இருப்பதற்காக. பகை இருந்தால் தான் பிரச்சனை இருக்கும். பகையெல்லாம் நீங்கணும். அதற்காகத்தான் இந்த ஹோமம் என்று நாளை மகா சரஸ்வதி, பத்மாவதி, கிருஷ்ணகணி, ராஜமாதேவி போன்ற ஹோமங்களும் உயிரிழந்து இருக்கிறது. நாளைக்கு பஞ்சமி. சரியாக எப்போதும் போல் பஞ்சமிக்கு